என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. யார் என்ன சொன்னாலும் கலங்கிடாமல் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. 40ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம். நேற்றைக்கு பார்த்ததே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். நேற்று நாளிலே அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு உரிய தலைப்பு அதே வசனத்தில் இருந்து இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவ கிருபை நம்மை பாதுகாக்கும். தேவ கிருபை நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லும் வார்த்தையின்படியாக தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது, பாதுகாக்கிறதா இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையாயிருக்கிறது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, காலைதோறும் அவைகள் புதிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, கிருபையை இழந்து விடாதிருங்கள். கிருபையை நாம், தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. எஸ்ஐயா 55ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள். செவியை சாயுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது தாவீது கரலின் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்திலே வர வேண்டும், அவரிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் அளவிட முடியாத அவருடைய பெரிதான நிறைவான போதுமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதிலே சந்தேகமில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். நம்ம நாம் தேவ சமூகத்தில் எப்போதும் தாழ்த்துவோம், ஆண்டவருக்கு முன்னதாக எப்போதும் நம்மை தாழ்மைப்படுவோம். நிச்சயம் நம்மை அவர் உயர்த்துவார், அநேகத்திலே சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்களே பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமலும் வார்த்தையின்படியாக உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறதா இருக்கிறது, பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை செபிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்தன் இயேசுவை துதித்திடுவே. யார் என்ன சொன்னாலும் கலங்கிடாமல் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும்